வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 3ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு. ஒரு சின்ன வீடியோ என்னண்டா, அந்த சின்ன விஷயம் ஒன்று கதைக்க போறேன். கட்டாயம் நீங்க கேட்கணும். முக்கியமாக புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஆக்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னண்டா, இதுல முக்கியமான விடயம், நான் கதைக்க போறது தனியா சீமானை பற்றி மட்டும்தான். சோ இதுல கனவேர் இதுக்கு மாற்று கருத்து வரும், எதிர்கருத்து வரும். ஏனென்றால் இவ்வளவு காலமும் சீமான் என்கிற ஒரு பிரமைய நாங்கள் எல்லாருமே ஓகே தலைவருக்காக கதைக்கிறவர் என்கிற விடயத்துல உருவாக்கி வச்சிருந்தாங்க இவ்வளவு காலம். சோ இப்ப இந்த சீமான் என்கிற நபர் யார் என்கிற விடயங்களை சாதுவா நாங்கள் உடைச்சு கொண்டு வரோம். இதே மாதிரிதான் உங்களுக்கு நான் பாராளுமன்றத்திலையும் ஸ்ரீதரனுடைய கூத்துக்களை உடைக்கல கனவே நம்பல. அது நம்ம கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு ராமநாதன் அர்ச்சுனா பற்றியும் ஒரு நாளைக்கு ஒரு அரசல் புரசலாக வழியால இவர் 50 கோடி வச்சிருக்கிறார், 50 கோடி கொஞ்சம் கூட 10 கோடி வச்சிருக்கிறார், காசா வச்சிருக்கிறார் என்றெல்லாம் வரையங்கள்ல என்ன நம்பி காசு தந்தாக்கள், என்ன தம்பி உதவி செய்தாக்கள் யோசிப்பினம். சிச்சி டாக்டர் அப்படி போய் சொல்ல மாட்டார், டாக்டர் அப்படி எங்களை ஏமாத்தி இருக்க மாட்டார் என்று நீங்கள் யோசிப்பீங்க. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், எனக்கு எதிராக அப்படி ஒரு 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 சின்ன ஒரு என்ன சொல்றது ஒப்பீனியன் ஒன்று வருது. இப்ப அண்மையில கூட இந்த நினைக்கிறேன் தேர்தல் முடிஞ்சு 2024ஆம் ஆண்டு தேர்தல் முடிஞ்சது. 2025ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் பகுதிகளில் ஒரு கதை ஒன்று வந்தது. 1,70,00,000 ரூபாய் காசை நான் சம்பத் பேங்க்ல இருந்து ஏதோ ஒரு பேங்குக்கு, கொமர்ஷியல் பேங்குக்கா பீப்புள்ஸ் பேங்க், என்னுடைய மனைவியினுடைய பீப்புள்ஸ் பேங்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறேன் என்கிற கதையை நினைக்கிறேன். இப்ப 2025ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல இந்த கதை வந்து யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு பேங்க்ல பேங்க்ல தான் வேலையாகும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் அவருக்கு தெரியும். அந்த அக்கௌண்ட்ல 1,70,00,000 ரூபாய் நான் என்னுடைய மனைவி, என்னுடைய சிங்கள மனைவிக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறேன் என்று எலெக்ஷன் நேரமா அதுக்கு முதல் உதவியேடு வந்தது. சோ அந்த நேரத்துல நான் சிரிச்சு போட்டு அதை கடந்து போயிட்டேன். ஆனால் அதை மக்களும் அதை பெருசா எடுக்கல. ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறேன், அப்படி ஒரு விடயம் ஒன்றை கதைக்கிறதாக இருந்தா, யாராவது அப்படி ஒரு விடயத்தை சொல்றாங்க, நாங்கள் அதை உடனடியா டாக்டர் அப்படி செய்திருக்க மாட்டார், டாக்டர் நல்லவர் எல்லாம் நாங்கள் எடுத்த வீச்சுக்கு ஒருத்தனை அது அப்ப அடிக்கடி சொல்லுவேன், நம்பி நடவாரு. ஒருத்தனை நம்புறதுக்கு கூடி ஊழிய மாதிரி நாங்கள் இருக்கணுமே ஒழிய இன்னொருத்தனை முட்டாள் மாதிரி நம்ப கூடாதுன்னு அப்ப அடிக்கடி சொல்லுவேன். சோ நானும் என்ன நம்புறாக்கள்கிட்ட நான் சொல்றேன், நீங்க நல்ல உங்களை நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அர்ச்சுனா என்கிற இதுவும் அப்படியே ராமற்ற பிள்ளை மாதிரி அப்படின்லாம் நம்ப வேண்டாம் என்கிறது தான் என்னுடைய ராமரோ சீதையோ மேபி ஹரிச்சந்திரனோ அல்லது கர்ணனோ அப்படி அந்த என்னன்னு சொல்றது அந்த இதிகாசங்கள்ல வர ஒரு நபர் மாதிரி நீங்க என்ன சிந்திக்க கூடாது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏனண்டா அரசியல்ல உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு எலெக்ஷன் போனது. சோ எலெக்ஷன் நேரங்கள்ல நான் பல பேரோட உதவிகளை வேண்டினான். சோ அந்த நேரம் என்னோட கேட்டுக்கொண்டு, டாக்டர் நான் உங்களுக்கு 5 லட்சம் தந்தேன், இது மாதிரி யாரும் உங்களுக்கு என்ன தந்திருக்கணும் கனவே இவன் இந்த புத்தகம் அடிக்க தந்தாக்கள், அதுக்கு முன்ன எலெக்ஷன் நேரங்கள்ல அங்க இங்க டிஷர்ட் அடிக்க தந்தாக்கள், இது அண்ணமேர் கேரளாவில இருந்து அண்ணமேர் எல்லாம் என்னோட இல்ல டாக்டர் நீங்கள் உங்களோட நான் கணக்கு கேட்கல, நீங்க அது உங்களுக்கு தார காசு என்று சொல்லி எனக்கு தந்திருக்கலாம். அப்ப நான் யோசிக்கிறேன், நான் இப்படித்தானே எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அதான் என்னுடைய நியாயமான கதை. இப்படித்தானே சீமானுக்கும் கொடுத்திருப்பாங்க, இப்படித்தானே தேசிய தலைவற்ற பேர்ல அந்த நேரத்துல மண்மீட்பு நிதி, அவசர நிதி என்றெல்லாம் சேர்க்கைக்கு இப்படித்தானே சனம் கொடுத்திருக்க மாட்டேன். சோ அங்கதான் புலம்பெயர் வாழ் மக்கள் நாங்கள், அல்லது புலம்பெயர் எங்களுடைய தமிழீழ புலம்பெயர் வாழ் மக்கள் அங்கதான் பிளவுறோம். அங்கதான் நாங்க பிளவுறோம். ஒரு காசொண்ட கொடுத்துட்டு ஏன் அந்த அன்னையில கனடாவில இருந்து நான் அண்ணா ஒரு 4,10,000 ரூபா 4,06,000 ரூபா ஒரு 4,01,000 ரூபாய் என்னமோ தந்தவன் ஒரு அண்ணா. அப்ப அவர்கிட்ட நான் சொன்னா, அண்ணா பிராசனைட்டு அந்த காசை கொடுத்து அந்த 4 லட்சம் ரூபாய் பிராசனைட்ட கொடுத்து அதுல இப்ப 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன், 1 லட்சம் ரூபாய் பிராசனைட்ட கொடுக்க கிடக்கு. இந்த 3 லட்சம் ரூபாய்க்கும் கணக்கு என்னது, நாங்கள் இந்த இதுக்கு போறோம், இந்த
கோர்ஸுக்கு போறோம், என்னென்ன வாகனம் எடுக்கிறோம், அது இது எல்லாமே பிராசனையே அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வரைக்கும் பிராசனைக்கு 3 லட்சம் ரூபாய் ஆசை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். பிராசன் நீங்க அக்கௌண்ட்ஸ் பாருங்க, நானே அக்கௌண்ட்ஸ் பார்த்து நானே செக்ரட்டரி வேலை பார்த்து எல்லாம் கஷ்டம். சொல்ற டெலிகேஷன் உண்டு. சோ பிராசனை இப்ப எங்களுடைய கட்சியில பொருளாளராக பதியப்பட்டிருக்கு. சோ இந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்ண தொடங்கின நாள்ல இருந்து கட்சி, அதாவது அந்த அப்ளிகேஷன் போட்ட நாள்ல இருந்து எனக்கண்டுதான் ரகாசுகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். கட்சி கண்டு இது உங்களோட கட்சிக்குரிய காசு யாராவது தந்தார். அந்த அண்ணா எனக்கண்டு தான் தந்தார் 4 லட்சம். ஆனா நான் அந்த 4 லட்சம் ரூபாய் கேட்டது இந்த எங்களுடைய கட்சிக்கண்டு ஒரு ஆரம்ப நிதியாக இருக்கட்டும் தான் நான் நடத்த கேட்டேன். வேற ஒருத்தருடையுமே கட்சி நிதி என்று நான் கேட்கல. சில பேர் எனக்கு உதவி செய்திருக்கணும். வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு போனா 2 பேர் ஒரு 50,000 ரூபாய் போட்டிருக்கணும், ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கணும். அப்படியானது எனக்கு தந்திருக்கு. எனக்கண்டு என்னுடைய வழக்குகளுக்கு தந்திருக்கணும் முடிய கட்சி நிதி அண்டு யாருடையும் இந்த வரைக்கும் நான் சேர்த்தது இல்லை. சோ கட்சி கண்டு வார நிதி கட்சி நிதியாக இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப எல்லாரும் கேட்பினா டாக்டர் உங்களை தான் கட்சியிலேயே நீங்க சுயேட்சை குழுவே உங்களுடைய சேர்ந்துக்கு ஆளலாம் வேண்டும். இதாலதான் இப்ப அந்த சுரேஷ் என்ற ஒருத்தர் இருக்கிற டிக்டாக் நடத்தினார். அவர் இருக்கிறாரோ செத்து போனாரோ தெரியல, இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் சொன்ன நீங்க கட்சியை ரெஜிஸ்டர் வச்சிருக்கிற பிளான் என்னன்னா காசை முழுக்க நீங்க அடிக்கிற பிளான். இவற்றை கதைக்காண்டியே கொண்டே கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சோ கட்சி என்று ஒன்று வரைக்கும் கட்சிக்கு வர நிதி அது ஒரு பொருளாளருக்குள்ளால போய் பொருளாளர் செலவழிச்சு செயலாளரை அக்ரி பண்ணி அது போகும். அது நீட்டா நடக்கும். கட்சிக்காண்டி பேங்க் அக்கௌண்ட் உருவாக்கி இல்லாம இருக்கிறமே ஒழிய, கட்சி பதிவு செய்யப்படாததால பேங்க் அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினதை ஒழிய, மற்றபடி இப்ப நாங்கள் பெட்டி கேஷ்ல தான் வச்சிருக்கிறோம். அக்கௌண்ட்ஸ் விளங்கினாங்களே விளங்கும். பெட்டி கேஷ்ல அல்லது கேஷ் புக்ல தான் வச்சிருக்கிறோம் அந்த காசு. அதாவது கேஷ் புக்னு சொல்றது புக்கரிக்கா காசை வச்சுக்கொண்டு கேஷ் புக் கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் அந்த நிலைமையில தான் இருக்கும். சோ அது அந்த நிலைமை. இப்ப எனக்கு இப்ப ஒரு கொஞ்சம் பேருக்கு இந்த மனச்சாட்சிக்குரிய கேள்வி விளங்கும். நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்த அப்புறம் இந்த வரைக்கும் எத்தனையோ பேர் நான் கோடு எடுத்திருக்கீங்க. காசு தான் வேண்டா நான் அவைக்கு ரிப்ளையாவது பண்ணிப்பேன். நான் காசு வேணும், கதைக்கு கஷ்டமா இருக்கு, காசு வேணும், அவசரமா நான் யார்டையுமே கேட்கல. யார்டையுமே இது வரைக்கும் காசு வேணும் நான் கேட்கவும் இல்லை. அவை எனக்கு அனுப்பவும் இல்லை யார்டையுமே. ஆனா என்னன்னா இப்ப வழக்குகளுக்கு தேவைதானே. இப்ப நான் இப்ப சிலதுகளை வெளிப்படையா சொல்லலாம். எனக்கு இந்த லோயருக்கு இவ்வளவு கொடுத்தேன், நான் கௌசல்யாவுக்கு இவ்வளவு கொடுத்தேன், நான் கௌசல்யா கூட்டி கொண்டு வேறொரு லோயருக்கு இவ்வளவு கொடுத்தேன், நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், நான் 5,000 ரூபாய் கொடுத்தேன் நான் என்ற விடயங்களை எனக்கு சொல்ல இயலாகும். அந்த இடத்துக்கு வெளிப்படையா இருக்க இயலாது. ஏனென்றா ஒரு லோயர்ட்ட ஃபீஸ்ன்றது அவருடைய தனிப்பட்ட. லோயர் மேர் ஒரு நாள் என்ன செய்யறேல வருமான வரி சரியாக கட்டுறேன். சோ இப்ப நாங்கள் தேவையில்லாம எங்களுக்காண்டி வர லோயர் மேல காட்டி கொடுக்க இல்லாது. அது அவையிட பிரச்சனை. அது என்னுடைய லோயர் ஃபீ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெளிநாட்டுல லோயருடைய ஃபீ இந்த ஃபீ என்று கொடுப்படுது. அதே நாங்கள் பேங்க்ல தான் போடணும், ரிசீட் கொடுக்கணும். சட்டம் இல்லை தானே லோயர் மேல ஃபீ வேண்டது. சோ டாக்டர் மேருக்கு ஒரு 1000 ரூபாய் தான் தினலி இங்கு பார்க்கலாம்னு சட்டம் இருக்குது. ஆனா லோயர் மேருக்கு இல்லை. சோ லோயர் மேட்ட கொடுக்குற ஃபீ மேபி சில வழக்குகளுக்கு வெவ்வேறு செலவுகள் இருக்கும். அதை நான் வெளிப்படையா கதைக்கிறாது. வெவ்வேறு செலவுகள் இருக்கும். சில வழக்குகளுக்கு வெவ்வேறு செலவுகள் இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லிடுறேன். சோ அதை வெளிப்படையா சொல்லிடுறேன். அந்த செலவு இந்த வழக்கு சார்பாக அப்படி 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 அதெல்லாம் கதைக்கல. சோ அப்படியான நேரத்துல என்னால வெளிப்படையாக சில கணக்குகளை சொல்ல இயலாம இருக்கும். உதாரணத்துக்கு தேர்தல் எடுத்துப்பாங்க. ஏன் வழக்க தேர்தலுக்கு சில செலவுகளை என்னால சொல்லிடாது. அது இன்னால இல்ல. இவன் எங்கிட்ட என்பிபி செய்யற செலவுகள் சில, உதாரணத்துக்கு டிஷர்ட் அடிக்கிறது மொத்த செலவு. டிஷர்ட் அடிக்கிறது சட்டப்படி தேர்தல் ஆணைக்குழுவினுடைய சட்டத்தின்படி டிஷர்ட் அடிக்கிறது பிள்ளை. அப்படி காட்சிப்படுத்த இயலாது. சோ டிஷர்ட் தான் நான் தேர்தல் நிக்கிறேன், நான் தான் டிஷர்ட் அடித்து நான்ன்றதை ப்ரூவ் பண்ணும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் தேர்தல் நிக்கிறேன், நான் கொண்டு போய் கடையில ஆர்டர் கொடுத்து நான் அடிக்க மாட்டேன் தானே. சோ உங்களுக்கு வடியா பிள்ளையும் கொள்ளணும். சிலதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் வெளிப்படையாக கொண்டு வர இயலாது. ஆனா இப்ப கட்சி நிதி என்று சேர்த்துட்டு நான் அதை திண்டா 4 பேர் கேள்வி கேட்கலாம். சோ அப்படி ஒரு கதை தான் சீமான பற்றி இருக்குது. அது ஒரு போடுறேன் கேள்வி. என் அருமை தங்க கட்டிகளா, ஆதாரம் வேணுமா? காட்ட வேணாம்லாம் நினைச்சேன். ஐயோ, எங்க அண்ணன் 16 வருஷமா கத்தி கத்தி வளர்த்த கட்சியா அது. ஒரே வீடியோல இந்த சாக்கடையால எங்க அண்ணனை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கே நியாயமா இருக்காயா? ஆனா அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாம என் அம்மா எழுத்த பத்தியா அந்த விட மாட்டேன் தங்கம். இறக்குறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது கடவுளை தாண்டி ஒரு பயலுக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஒரு பயலுக்கும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு. அந்த ரத்தத்துக்கும் கடவுளுக்கும் நான் கொஞ்சமாச்சும் உண்மையா இருக்கணும் இல்லையா தங்கம்? இந்த பத்திரம் என்ன தெரியுமா? சில தங்கங்களுக்கு
தெரியும். ஆனா அந்த தங்கங்களை பார்த்து இது உண்மையான தங்கம்னு சொல்லிட்டு ஏமாறுற வெள்ளந்தியான மக்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம பாவப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் தேர்தல் செலவுக்கு காசு இல்லாம, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாம, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம, வண்டிக்கு டீசல் போட கூட காசு இல்லாம, தன்னோட பிள்ளைக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து கோல்டுலயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் வீணாவே போகாது. நம்ம அண்ணன்களுடைய, அதாவது சீமான் அண்ணன் சாட்டை அவர்களுடைய ஞானத்தை பாத்தீங்களா? இந்த பொண்ணான சொத்து அப்படி எங்க தெரியுமாயா இருக்கு? மானா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர்ல. அதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். பினாமி எல்லாம் கிடையாது, நம்ம அண்ணனுடைய மனைவியான கைல்வெளி அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. இன்னும் கரெக்டா சொல்லட்டுமா? 20/7/2025. இதுல இன்னொரு நகைச்சுவை என்னன்னு தெரியுமா? இந்த சொத்தை வெறும் 50,90,000 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு கணக்கையும் காட்டியிருக்காங்க. சரி, இன்னொன்னு, இந்த சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? அதாவது குவாண்டிட்டி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு எத்தனை சென்ட் வரும்? 100 சென்ட். கரெக்டா? 100 × 25 எவ்வளவு வருது? 2500 சென்ட். அது 2500 சென்ட்ஸ். இவங்க கணக்கு காட்டின மாதிரியே 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த 25 ஏக்கரை வாங்கியிருக்காங்கன்னா, அப்ப 50 லட்சம் டிவைடட் பை 2500 சென்ட் எவ்வளவு வருது தெரியுமா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு இந்த 2026 வருஷத்துல ஒரு சென்ட் வாங்கியிருக்காங்களா? யோ, 2000 ரூபாய்க்கு ஒரு சென்ட், அதுவும் விருதுநகர்ல கிராமத்துக்குள்ளேயே ஒரு சென்ட் மினிமம் ஒரு 50,000 இருந்து 60,000 ரூபாய் போகுதுன்னு நினைக்கலாம். மொத்தமா 2500 சென்ட். கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 2500 × 60,000 ரூபாய் எவ்வளவு வருது தெரியுமா? 15 கோடி ரூபாய். ஏடா, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தானே கூறன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கேள்வி கேட்டா எங்களெல்லாம் பார்த்தா மக்கா தெரியுதுல்ல, கோமாளிகளா தெரியுதுல்ல. அடுத்தது தூக்கிட்டு வருவாங்க பாருங்களேன். இது இஷ்டதானத்துல கொடுத்த சொத்து, தானமா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புரியல. அதாவது இஷ்டதானத்துல கொடுத்த சொத்தை எதுக்குடா டாக்ஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்றீங்க? தெளிவா சொல்றேன். இவங்க அடுத்து உருட்ட வருவாங்க, இது பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டு. இது பூர்வீக சொத்தெல்லாம் கிடையாது, வாங்கப்பட்ட சொத்து. அழகா போட்டுருக்கான் 23/9/2025 வாங்கப்பட்ட சொத்துன்னு. காசு இல்ல, காசு இல்ல, வாடகை கட்ட காசு இல்ல, வண்டிக்கு டீசல் போட காசு இல்ல, எதுக்குமே காசு இல்ல, தேர்தல் செலவுக்கே காசு இல்லன்னு சொல்லிட்டு பாவம் ஆசையா பிள்ளைங்க வருஷம் உள்ள உண்டியல்ல சேர்த்த காசு எல்லாம் வாங்குறீங்களேடா. சரி, நீ கேட்ட ஆதாரத்தை தேர்தல் பத்திரத்தோடு காணிச்சிட்டேன்ல, இதோ இந்த கால்ல விழுந்துக்கோ. நல்ல சுத்தமா தான் வச்சிருக்கேன். என் அம்மாவே அப்பாவே இழுத்தே இல்ல. இந்த வக்கீல் படிச்ச சின்ன பயல ஏன்டா தொட்டோன்னு யோசிக்க வைப்பாங்கன்னா, சாட்டை மாமா கையோட வரட்டுமா மாமா? நாளைக்கு சந்திப்போம். கூடவே இன்ஸ்டாகிராம், Facebook, வாட்ஸ்அப், யூடியூப் இந்த வீடியோ முடிஞ்சோட ஷேர் பண்ணுங்க, பேசுங்க, 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க, பேச்சு பொருளாக்குங்க. நாளைக்கு சந்திப்போம். பட்டாமாமே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுக்கு பிறகும் யாராவது, அதாவது 29/5/2025 நினைக்கிறேங்க, 27/5/2025 ஆண்டு வேண்டப்பட்ட சீமானுடைய சொத்து. நான் எங்கேயாவது போய் நான் அல்லது என்னுடைய மனைவியினுடைய பேர்ல அண்மைய தினத்துல வேண்டி இருந்தா நீங்க என்னோட கேட்கலாம், டாக்டர் நீங்களும் புதுசா பண்ணீங்க தானே, உங்களுக்கு பரம்பரை சொத்துங்கால என்று. பரம்பரை சொத்துங்கால என்று கேட்டா அது வேறு பிரச்சனை. அதுங்க பாம்பு காணி பிரச்சனை, அது வேறு. டக்ளஸ் பிடிச்ச அர்ச்சுனாவுடைய பாம்பு காணி. அர்ச்சுனா பாம்புக்கு காணி. டக்ளஸோட நாங்கள் எங்களுடைய தொடர்புகள் இருக்கிறது, டக்ளஸோட எங்களுடைய கணக்கு வழக்குகள் இருக்கிறது. நாங்கள் ஆறுதலாக பார்ப்போம், அது எல்லாத்தையும் ஆறுதலாக பார்ப்போம். இப்ப என்னடா, இப்ப நான் இங்க வர்றது சீமானுடைய. இப்ப நான் சொல்லல உங்களுக்கு, நீங்க சீமான காசு கொடுக்காம விடுங்க, நீங்க அந்த காசு இல்லாத என்ன எடுத்தாங்க, என்னுடைய அரசியலுக்கு தாங்க, நான் தான் 2வது தேசிய தலைவர் என்ற மாதிரி இல்ல, நான் பைத்தியக்காரன் மாதிரி கதைக்கிற அளவுக்கு நான் சீமானும் இல்லை, ஸ்ரீதரனும் இல்லை. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் நாளைக்கே இந்த அரசியலை விட்டு போட்டு என்னுடைய பாட்டுல போறதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கிறவன். அன்றைக்கு தினத்துல நான் சாணக்கியனோட இப்ப ஒரு 6 months 1 yearக்கு முன்னும் சாணக்கியனோட நான் சொன்னது, இது எனக்கு பெர்மனன்ட் இல்லை. I will not be here for a long time, but as far as I stay here, I will be very honest my people. அதாவது வந்து நான் கனாடம் இங்க இருக்க போறது இல்லை, ஆனா நான் இந்த அரசியல் இருக்கும் வரைக்கும் நான் என்னுடைய மக்களுக்கு மிக உண்மையாக இருப்பேன் என்று சொல்லிக்கல. டாக்டர் we are looking for your evacuation சொல்லி, அதாவது வந்து நீங்க எப்ப விட்டுட்டு போவீங்கன்றதை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். போங்கல் டாக்டர், ப்ளீஸ் கோ டாக்டர் சொல்லி சாணிக்கு எனக்கு நேரம் ஜோக்கா பாலிமெல்ல வச்சு நேரடியா சொன்னது. எனக்கு சும்மா ஜோக்கா, எங்க என்ன டாக்டர் போறேன்றீங்க, போறீங்க இல்லையா? சோ ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கோ. சீமான் என்கிற நபர் தலைவரை தூக்கி வச்சு கதைக்கிறார் என்பதற்காக நாங்க சீமான நம்பலாது. ராமநாதன் அர்ச்சுனா என்கிற நபர் தலைவர் தான் எங்களுடைய தெய்வம் என்று சொல்றாருன்றதுக்காக ராமநாதன் அர்ச்சுனாவை நம்ப இயலாது. அதை நான் சொல்றேன். நான் தெளிவாக நான் அரசியல்ல தலைவரை பற்றி கதைச்சு அரசியல்ல வந்திருந்தால் நான் இன்றைக்கும் தலைவரை பற்றி கதைப்பேன். இப்ப நான் தலைவரை பற்றி கதைக்கிறதாக இருந்தால் நான் அரசியலுக்கு வந்தா பிறகு அரசியல்ல நான் நிக்கிற நேரங்கள்ல எங்களை அரசியலுக்கு வர வேண்டிய காரணிகளாக இருந்த காரணிகள், நாங்கள் உயிரோட எங்களை 39 வருஷம் அவரோட உயிரை பாதுகாத்த காரணிகளை கடவுள் சிங்களத்திலையும் தமிழ்லையும் சொல்றோமே ஒழிய, மற்றபடி தலைவர் எங்களுடைய கடவுள் என்று சொன்னாதான் எனக்கு வாக்கு வரும் என்ற தேவை ராமநாதன் அர்ச்சுனாக்கு இல்லை. அது உங்களோட திரள்நிதி சீமானுக்கும் திரள்நிதி ஸ்ரீதரனுக்கும் இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை.
என்னோட டெய்லி கதைக்கிற என்னுடைய அன்பு உறவுகள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அல்லது என்னோட கதைக்க ட்ரை பண்ணி கோல் எடுக்கிற ஒவ்வொரு பேர்கிட்டையும் நான் மனச்சாட்சி என்றா உங்கள்ட்ட ஒண்டி இருந்தா நான் கேட்கிறேன். என்னுடைய சொந்த அண்ணாவிட்டையே கேட்கிறேன். நான் கடைசியாக கதைச்சது இப்ப ராமநாதன் ரவுராமனோட நான் கடைசியாக கதைச்ச நாள் இப்ப கேளும். கடைசியா நான் கதைச்சினால இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். மற்ற அண்ணாவோட கண்ணாவோட கதைச்சினா கிருஷ்ணாவோட கதைச்சினா ரவுனாவோட கதைக்கல. என்னடா சரி கதைப்போம், அண்ணா தானே கோபிக்க மாட்டார், அவருக்கு இந்த கஷ்டம் விளங்கும். இந்த வீடியோ போடணும். இந்த வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய கௌசல்யாவுடைய ஆபீஸ்ல. நீ பாருங்க ஓகே. அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். வீடியோ ஒரு பக்கம், வேலையில் ஒரு பக்கம், அதுதான் எங்களோட வாழ்க்கையா போய்கொண்டிருக்கு. இத்தனையோ வழக்குகளுக்கு பதில் எழுதணும், அடுத்தடுத்த வழக்களை திங்க் பண்ணணும், பாராளுமன்றத்துல கேள்வியல் போடணும், இப்படி எத்தனையோ விடயங்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே இந்த என்னோட வெளிநாட்டுல இருந்து சில அண்ணாமையார் எலெக்ஷன் நேரத்துல அப்ப என்ன கூட 1000 pounds போட்டிருக்கேன் ராசா எடு என்று சொல்லி எத்தனையோ பேர். ஏன் ஜெர்மன்ல இருந்து ஒரு அக்காவும் அப்படி உயிர் என்னோட அந்த நேரம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் ஏதோ கொஞ்சம் காசு ஏதோ அனுப்பின மாதிரி வைப்பவன். இப்ப கதைக்காம விட்டு எவ்வளோ ஹால். ஏன் இந்த நான் நிக்கிற ஆபீஸ் தந்த அண்ணாவோட நான் கதைச்சு ஒரு வருஷம், இவர் கடைசி ஒரு வருஷம் இல்ல கிட்ட இல்ல, இங்க வீட்டை வந்து நீங்க போய் பார்த்தா தொலைபேசியில கதைச்சு ஒரு வருஷத்துக்கு மேல. என்ன அதையும் விட எங்களோட தவா ஆறுமுகம் அவரோட கதைச்சு எவ்வளவு ஆழத்துக்கு முன்னா. என்னண்டா ஏன் சிவசம்பு அண்ணா கனடாவுல அந்த விஎச்ஆர் ஒரு ப்ரொஃபைல் இருக்கு கதைச்சு. ஏன் எங்கிட்ட ஜோந்த கணக்க தேவையில்லை, ஜோந்தனோட நான் கதைச்சே விடலாம். என்ன நேசிக்கிறவங்களுக்கு என்னுடைய கஷ்டம் விட. இங்க பாருங்க எத்தனை வழக்குகள், எத்தனை வழக்கு கோப்பிகள் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்றது பாருங்க. சரி, நான் எத்தனை வழக்கு டிராஃப்டிங் அவள் டிராஃப்ட் பண்றாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் ஹெல்ப் பண்றேங்க. எவ்வளவு வேலை எங்களுக்கு முன்னால இருக்கின்றத பாருங்க. சோ எங்களை நேசிக்கிற ஆக்கள் டாக்டர் கோல் எடுக்கலன்றதுக்காக, ஏன் ஜெர்மனில இருந்த அக்கா எங்களை நேசிக்கலன்றதுக்காக நாங்கள் நான் கோல ஆன்சர் பண்ணிடுறதுக்காக நாங்கள் நேசிக்கிறார்கள் விட்டுட்டு போமாங்க. சரி, அவன் திருப்பி எடுப்பான்னு தெரியும். இப்பயாவது இருந்துட்டு நான் தேடி பாலிமெண்ட்ல இருக்கீங்கள எடுப்பேன், ஃப்ரீயா இருக்கீங்க எடுப்பேன். இப்ப பயங்கர ஸ்ட்ரெஸ். செவ்வாய்க்கிழமை பாலிமெண்ட், இன்றைக்குனா ஞாயிற்றுக்கிழமை, நினைக்கிறது யாழ்ப்பாணத்துல. சோ ஒரு விடயத்தை வடிவா விளங்கி கொள்ளுங்கோ. அப்படி திரள் நிதி சேர்க்கிறதாக இருந்தா நான் எத்தனை இடங்கள்ல மீட்டிங்கள் போட்டு சேர்த்திருக்கணும். இப்போதைக்கு நான் கதைக்கிறதே 2வது சுடுவேன் நாயே என்ற ஒரு டிஷர்ட், ஒரு 200 டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கொண்டு நான் இங்கே இருந்து வெளிக்கிட்டா எவ்வளவு அரசோட திருப்பி வரலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு டிஷர்ட் 200 pounds வேண்ட மாட்டாங்களே, என்ன நேசிக்கிறா. அது சைன் வேற பண்ணி அச்சுநாட்டு சைன் வேற மாக்குறால சைன் பண்ணி கொடுத்தா வேண மாட்டாங்களே. எத்தனையாயிரம் பேர் வேணுவாங்க. சோ திரள் நிதி சேர்க்க வேணும், காசு சேர்க்கணும். வழக்கு கூட இன்றைக்கு உண்மையாவே இன்றைக்கு ஒரு சில டிராஃப்ட் பண்ணி கொண்டிருக்கோம் ஒரு வழக்கு. இன்றைக்கு உண்மையாவே என்னோட காசு இல்லை. ஜெர்மன்ல இருந்து ஒரு அண்ணாவரால் வந்து நிக்கிறேன் வெண்ணார்ல. நான் அவர்கிட்ட கேட்ப மட்டும் ஜோதிச்சேன். ஆனால் இன்றைக்கு உண்மையாவே இந்த வழக்குக்குரிய காசு செட்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இன்றைக்கு உண்மையாவே காசு இல்லை. ஆனா அதுக்காக நான் இன்றைக்கு எத்தனை பேர்ட்ட கோல் ஆன்சர் பண்ணி கதைச்சிருக்கலாம். என்ன உண்மையாகவே மனச்சாட்சி உள்ளாக்கள் நான் கோல் எடுக்கிறார்கள். நீங்க ஜோதிச்சு பாருங்கோ. உங்களோட கோலை நான் ஆன்சர் பண்ணி நீங்க எல்லாம் இவ்வளவு காசு, எத்தனையோ பேர் கொண்டு காசு வேணுமெண்டா என்று சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க. உங்களோட கோலை நான் ஆன்சர் பண்றேன்னா இல்ல உங்களுக்கு கோல் எடுக்கிறேன்னா யாருக்காவது காசு வேணுமெண்டு. எனக்கு இன்றைக்கு வழக்குக்கு தேவை 5 லட்சம். அந்த வழக்குக்காக யார்கிட்ட தானே ஒரு 5 லட்சம் தாங்கன்னு கேட்கிறவன் ஒழிய ஒரு 5 கோடியை சேர்த்து வைப்போம் என்று செய்கிறவன் நான் இல்லை. அதை வடிவா விளங்கிட்டோம். ஆகவே நான் ஏன் சீமானை எதிர்க்கிறேன்டா, ஒரு கண்மூடித்தனமான 15 வருட ஏமாற்று பேர் வழி ஒன்றத என்னுடைய மனசு கிளம்படுது. அவ்வளவுதான். 60 கோடி ஆகும். என்ன 60 கோடியோ 25 கோடியோ கணக்கு காட்டியிருக்கிறாங்க இந்த வீடியோ. இவ்வளவு காசையும் எங்க இருந்து வந்தது? சீமான் என்ன படிச்சவர்? இப்ப என்னோட பரம்பரை சொத்து இருக்குது பெரிய விழாங்க. சோ நான் சொல்லலாம் அந்த மாதிரி என்னோட சொத்துக்கள் பெரிய விழால 36 72 20 92 வீட்டுக்காணி 10 முக்கால் பரப்பு வயல் பரப்பு 12 7 இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சோ இந்த சொத்துக்கள் எல்லாம் இருந்து நான் இந்த வரைக்கும் சொத்தை போய் மதில கட்டி பாதுகாக்கிறதுக்கோ அதுக்குள்ள ஒரு தோட்டம் செய்து உழைக்கிறதுக்கோ அதுக்கு பைத்தங்காய செய்து போட்டு வீடியோ எடுத்து போடுறதுக்கோ நான் இல்லை. என்னுடைய தேவை எனக்கு அப்படி தேவையும் இல்லை. நான் அப்படியே ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கேன். இன்றைக்கும் என்னுடைய நாளைக்கு நாசபை எலெக்ஷன் வேணும்னா எனக்கு காசு வேணும். அந்த டைம் சொல்லுவேன் காசு வேணும், எனக்கு என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு வேணும். ஏனென்றால்
கட்சிக்கு எடுத்துட்டு கட்சியால சில மாநசபை டபுள் கேம்கள் அடிக்கிறார். அதை வழி விளங்கிக்கணும். இவெல்லாம் கட்சிக்குள்ள எடுத்து போட்டு கட்சிக்கு போடும், அது செய்யலாடா. அதான் அரசியல். கட்சிக்கு எடுத்து கட்சிக்குள்ள போட்டு அதெல்லாம் கணக்கு காட்ட இயலாது. அது அவங்களுக்கு விளக்காதது. அதுக்கு இதுக்கு மேல சொல்லல. ஆனா நான் இப்ப அத்துணகிரியோட ஒரு வீடு ஒன்று வேண்டி வச்சிருந்தா, இப்ப அண்மையில நான் என் பேர்லயோ இல்லாட்டி மகன் பேர்லயோ, 2 பேரும் தான் என் உறவுகள், அல்ல இந்த பினாமி என்ற பேர்ல ராமநாதன் ராஜராஜனோ ராமராமோ ராமகிருஷ்ணாவோ இல்ல பிராசன் என்ற பேர்லயோ இல்ல ஜெயதாசன் பேர்ல அவட்ட மேனேஜிட்டு ஒரு காணியோட கொழும்புல அத்துணகிரியோட வேண்டி வச்சிருந்தால், அமைச்சர் லால்காந்த 3 மாடி வீடு கட்டினேன் அப்படி வச்சிருந்தா நீங்க என்ன சொல்லலாம், தம்பி இந்த காசு ரசம் உங்களுக்கு வந்தேன். எனக்கு இன்றைக்கும் என்னுடைய பேசுகள் இதே நான் உங்களுக்கு போய் சொல்றேன். என்னுடைய பேர்ஸ் எடுத்து காட்டினேன். நான் வளமையா ஒரு அரசியல்வாதியும் எடுத்து காட்டினது இல்ல. என்னுடைய பேர்ஸுக்கு இல்ல இப்ப இருக்கிற காசு சரிதான் 50 ரூபா ஆகும். இது ஒரு 100 200 300 ரூபா சேர்ந்தது. இது என் வழக்கு போட்டது இவ்வளவுதான் பேர்ஸுக்குள்ள இருந்த காசு சரிதான். நான் அப்படி பொய் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நான் இதே நான் சொல்றேன் உங்களுக்கு என்னடா, திரள் நிதி சேர்க்கிறது பிழை இல்லை. சீமான் திரள் நிதி சேர்க்கிறது பிழை இல்லை. ஆனா மண்ணாங்கட்டி நீ அதை என்னுடைய தலைவரை இந்தியாவில் வாழ வைக்கிறேன், தலைவரை நாங்கள் உலகத்துல இருக்கிற மக்களுக்கு தெரிய பண்ணுறோம், அதால திரள் நிதி தாங்கன்னு நீ ஒரு ஆணியம் கொடுங்க தேவையில்லை. அவ்வளவு என்னுடைய கதை. அதனாலதான் எனக்கு இப்ப டிஎம்கே ஆதரிக்க இயலாது, ஏடிஎம்கே ஆதரிக்க இயலாது. டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்க இயலாது கட்சியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது கட்சி ஆதரிக்கல. இரண்டாம் காலங்காலம் என்ன செய்வாங்க, கருணாதியா இருக்கலாம் எல்லா இருக்கலாம், பிரபாகரன் இங்க அடிபட்டு கடைசி நேரங்கள்லாம் நிம்மதியா நித்திரோண்டோம். இவங்களே ஜெயலலிதாவையோ இவங்களையோ நாங்கள் டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ கனவுல நினைச்சு பார்க்கிறோம். இந்த சீமானன்ற கள்ளன் 15 வருஷம் கண்ட சேர்த்த திறன் நிதி என்ற சேர்த்த முழுத்தையும் அடிச்சு செஞ்சிட்டான். சோ எங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, எங்களுக்கு விஜய் தவிர வேற என்ன ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கு. சோ இந்த விஷயத்த பிறகு நாங்க பார்ப்போம். சோ இதுதான் உண்மை. இத கதை கேட்கல உங்களுக்கு கோபம் வருதுண்டா, விஜய் தலைவரை பற்றி கதைக்கல, அதுக்கு ஒரு வீடியோட போடுறேன்னு கேளுங்க. சீமான் தலைவரை பற்றி கதைக்கிறான், அவே சீமானை பற்றி கதைக்காது. அவ்வளவுதான் உங்களுடைய அறிவு. சில பேருடைய அறிவு சீமான் தலைவரை பற்றி கதைக்கிறான், அவே கதைக்க. நாளைக்கு மஹிந்த ராஜபக்ச தலைவர் நல்லவர் சொல்லி போனா அவங்க என்ன கடிப்பானுங்க. என்னடா மஹிந்த ராஜபக்ச தலைவர் நல்லவர்னு சொல்லி போட்டார், அவே என்ன போட்டு குத்துவாங்க என்றால் நீ மஹிந்த ராஜபக்ச பற்றி கதைக்கிறதுக்கு அது கதை இல்லாத. அப்படிப்பட்ட அரசியல் என்றது அறிவு சரிதான். அது ஒரு தனிப்பட்ட அறிவு, கல்வி அறிவு இல்லை, அது ஒரு காமன் சென்ஸ் மாதிரி அரசியல்ன்றது. சோ இதை விளங்கி கொள்ளாம நாங்க பித்தலாட்ட. இப்ப நானுமே வாக்கு சேர்க்க வேணுமெண்டா விஜயை எதிர்த்து கொண்டு சீமானுக்கு நான் செம்படிச்சிருக்க வேணும். சோ செம்படிச்சிருந்தா அடுத்த முறை இந்த முறை நாளைக்கு ரிசர்ச் வர போவோம். அதால நான் சீமானுக்கு பின்னால போய் நின்று கொண்டு என்னுடைய இனத்துக்கு நான் என்ன செய்யறது, அவ்வளவுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி. சீமான் தலைவர் கொடியில இருக்கிற புளிய மட்டும் வச்சிருக்கிறாருன்றதுக்காக, அவர் திறன் நிதி என்று போட்டு அங்க இருக்கிற உண்டியல் எல்லாம் போட்டு இங்க எல்லாம் புடுங்குறாருன்றதுக்காக நான் சீமானை பின்னால போய் நின்று கொண்டு எந்த சனத்துக்கு என்ன செய்யறேன்னு சொல்லுங்கடா. அறிவில்லாதவன் மாதிரி கதைக்காத, இந்த சீமான் என்ற சாமானுக்கு பின்னாலே போய் என்ன செய்யறன்ற பற்றி சொல்லுங்க. நன்றி வணக்கம். ஆனா இன்னொரு வீடியோ போறோம், அதையும் பாருங்க. விஜய் தமிழருடைய போராட்டத்தை ஒன்றும் செய்யல சொல்லி குமரன் சார் காய்ச்சிருக்கிறாரோ. குமரன் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன், அவர் குரு. ஆனா அந்த அளவுக்கு அரசியல் தெரியாது. இந்த அளவு அரசியல் தெரியாத ஒரு மனுஷன் அந்த கதைக்கிறத கணக்கெடுக்காதீங்கடா என்று நான் சொல்லியிருக்கிறேன். சோ குமரன் சாருக்கு அரசியல் தெரியாது என்றதையும் வரலாற்றுல என்ன நடந்ததையும் படிவ விளங்கப்படுத்துறதுக்கும், மற்றது குமரன் சாருக்கு அஜித்தை பிடிக்கும்ன்றதுக்காக குமரன் சார் விஜயை எதிர்ப்பாரா என்ற ஒரு டவுட்லையும் தான் அஜித் மாதிரி இருக்கிறதால, சோ அப்படியான ஒரு காரணங்களுக்காக நான் சொன்னேன் குமரன் சார் அவ்வளவுதான். குமரன் சாருக்கு மாம்பழம் பிடிக்காததுக்காண்டி யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க 3 பேர் மாம்பழம் சாப்பிடக்கூடாது, குமரன் சார் யோசிக்கவும் கூடாது, நாங்க யோசிக்கவும் கூடாது. அதுதான் உங்களுக்கு தான் சொல்லக்கூடியது. சோ அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். இப்ப சீமான் திறன் நிதிக்கு அனுப்புறாக்கள் அனுப்புவோம். நன்றி வணக்கம். டாக்டர் அர்ச்சனா.